தலம்பாவை கொன்னு அதோட அம்மாவோட இனக்கலவையில ஈடுபட அது கொஞ்சம் கூட தயங்காத. ஆனா இங்க ஆபத்து எல்லா வடிவங்கள்லயும் எல்லா சூழ்நிலைகள்லயும் வரும். வழக்கமா இரையா இருக்கிற விலங்கு வேட்டை விலங்கா மாறலாம். பபூன்ஸும் லெப்பர்ட்ஸும் காட்டோட ஜென்ம விரோதிகளா மாறி இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது லெப்பர்ட்ஸ் பபூனை உணவாக்கிடும். ஆனா பபூன்களுக்கும் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. ஆண்கள் ஒரு சராசரி லெப்பர்டை விட எடை கூடுதலானது. அதோட பெரிய கோரை பற்கள் உதவியோட பசியோட இருக்கிற லெப்பர்டா இருந்தாலும் அதோடையும் அதால மோத முடியும். ஒரு இளம் லெப்பர்டை சந்திக்கிற பபூன் கூட்டம் வேட்டையாடப்படுற கூட்டமா இருந்து வேட்டையாடுற கூட்டமா மாறலாம். அதுங்க மூர்க்கமான, வலிமையான, வேகமான உயிரினங்கள். புதருக்கு மத்தியில மறைஞ்சிருக்கிற தண்டியோட இளம் குட்டியால ஒரு பபூனை எதிர்த்து போராட முடியாத. அதோட குட்டியை இந்த மூர்க்கமான மேல் பபூன் பார்த்துருச்சு. ஆபத்தோட பாதையில தன்னை உட்படுத்திக்கிறத தவிர தண்டிக்கு வேற வழி இல்லை. குட்டி தப்பிக்க போதுமான நேரத்தை தர்றதுக்காக பபூனோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணுது. இந்த மேல் பபூனால அதோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. அதனால முயற்சியை கைவிடுது. தண்டி தன்னோட உயிரை பணைய வச்சது வீண் போகல. அதோட இளவரசி இன்னொரு நாள் உயிர் பிழைக்குது. ஆப்பிரிக்கால காட்டு வாழ்க்கை வேகமான, வலிமையான, தந்திரமான உயிரினங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இனங்களுக்கு நடுவுல பழங்கால சண்டைகள் இடைவிடாம நடக்குது. எதிர்பார்க்காத நேரத்துல உயிரினங்களை வேட்டையாடுற ஆபத்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கை மதிப்பு நிறைஞ்சது, போட்டி தீவிரமானது. வலிமை, தந்திரம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனோட மெல்லிசான முட்களுக்கு நடுவுல உயிர் பிழைப்பு ஊசலாடிட்டு இருக்கு. இது உயிரினங்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செஞ்சுக்கவும் இனப்பெருக்க வாய்ப்புகளுக்காக போட்டி போடவும் உதவுது. வலிமையான, புத்திசாலித்தனமான உயிரினங்களால மட்டும்தான் இங்க உயிர் வாழ முடியும். தலம்பா சுட்டியான, சுறுசுறுப்பான, துணிச்சலான ஒரு உயிரினம். சிப்ளிங்ஸ் இல்லாததால அது அம்மா கூட தான் விளையாடும்.
தண்டி பொறுமைக்கும் விளையாட்டுத்தனத்துக்கும் பேர் போனதில்லை. ஆனா தான் பொண்ணுகிட்ட தன்னோட மிருதுவான பக்கத்தை காட்டுது. இருந்தாலும் அதோட அதிசுறுசுறுப்பான குட்டிக்கு எப்ப விளையாட்டை நிறுத்தணும்னு தெரியல. விளையாட்டு நேரம் முடிஞ்சிட்டா அதோட அவ்வளவுதாங்கிறத தண்டி அதோட குட்டிக்கு சொல்லித் தரணும். சக்தியை சேமிக்கிறது முக்கியம். ஏன்னா லெப்பர்ட்ஸ் அதிகாலையிலேயும் மாலையிலேயும் மட்டும்தான் வேட்டையில ஈடுபடும். ஒரு புது அச்சுறுத்தல் அதுங்களோட எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது ரொம்ப நாளா அனுபவிச்ச அமைதி இப்ப பாதிப்புக்குள்ளாக போகுது. ஃபுகுமோரி இப்ப ஜுமா டூக்டம்குள்ள ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்த எதுவுமே இல்லை. பழைய அரசனான டிங்கானா இன்னமும் உடல்நிலை தேராம இருக்கு. அதோட எல்லையை பாதுகாக்கவோ இல்லை அதோட மரபணுவை சுமக்கக்கூடிய குட்டியை காப்பாற்றவோ போதுமான வலிமை அதுக்கு இல்லை. ஃபுகுமோரி மட்டும் தலம்பாவை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா அதை கொன்னுடுங்கிறது அதுக்கு தெரியல. ஒவ்வொரு முறையும் தாய் அதோட குரலை கேட்டாலோ இல்லை அதோட வாசனைய மோப்பம் பிடிச்சாலோ தண்டிக்கு அதோட குட்டி பெரிய ஆபத்துல இருக்குன்னு தெரியும். அது தலம்பாவை தொடர்ந்து நகர்த்துது. ஃபுகுமோரியால கண்டுபிடிக்க முடியாதுன்னு அது நினைக்கிற இடங்கள்ல அதை மறைச்சு வைக்குது. பல நேரங்கள்ல அது எல்லையோட கிழக்கு கோடி விளிம்புகளா இருக்கு. புத்திசாலித்தனமான தண்டிக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு. போதுமான தூரத்துல இருக்கிற அதே நேரம் எதிராளிகளை ஒரு குறிப்பிட்ட தூரம் பக்கத்துலயும் வைக்கணும்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தண்டியும் ஃபுகுமோரியும் பலமுறை சந்திச்சிருக்கு. இது எதேச்சையா நடந்ததா இருக்கலாம். இல்ல இது துணிச்சலான தண்டி தன்னோட குட்டியை நெருங்க விடாம அதோட எதிரியோட கவனத்தை திசை திருப்பறதாவும் இருக்கலாம். இதுக்கு நடுவுல விளையாட்டு குணம் கொண்ட இளவரசி சுற்றுப்புறங்களை ஆராயுது. பதட்டமான தாய்கிட்ட இருந்து தள்ளி போகுது. இப்ப பாதுகாப்பா இருக்கு. வேட்டையாடவும் எல்லையை குறிக்கவும் கிளம்பி போகும்போது தண்டி இளம் தலம்பாவை தனியாதான் விட்டுட்டு போயாகணும். ஆனா ஆபத்தான ஃபுகுமோரி வலம் வர்றது ஜுமா முழுக்க பரவி இருக்கு. தனியாவும் பலவீனமாவும் அச்சுறுத்தல்லையும் இருக்கிறது டியூக்கோட இன்னொரு குட்டியான
ஹொசானா. அது கண்டுபிடிக்கப்பட்டுட்டா அதால ஹுக்குமோரிய சமாளிக்கவே முடியாது. ஹொசானா ஹுக்குமோரி கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். இல்லைன்னா அது காயப்படலாம், இல்ல அதுக்கு மரணமும் சம்பவிக்கலாம். ஜொங்கிலே இல்லாம ஹொசானா வேற யுக்திய கையாளுது. அதோட அக்காவான தண்டிக்கு அது கூட விளையாடுறது அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா அதோட நீசான தலம்பாவுக்கு இதால ஆபத்து ஏற்படலாம். சில நேரம் தம்பி பண்ற குறும்பு அதோட பொறுமையை ரொம்ப சோதிக்குது. அதை விட உருவத்துல சின்னதா இருந்தாலும் தண்டி அது கூட மோத தயாரா இருக்கு.
ஹுக்குமூரியோட அச்சுறுத்தல் இருந்தாலும் ஹொசானாவுக்கு அந்த பகுதியை விட்டு போற எண்ணமே இல்லை. அது இன்னமும் குடும்பத்தோட நெருக்கமா இருக்கு. ஆனா ஹொசானாவுக்கு இருக்கிற மிக முக்கியமான உறவு அதோட அப்பாவான டிங்கானாவோட தான். ஆனா டிங்கானாவோட உடல்நிலை மோசமானதும் ஹொசானா சம்பவ இடத்துக்கு வந்து சேருது. டிங்கானாவோட உடல்நிலை சரியில்லாததால அதோட மகன் ஏன் இங்க வந்திருக்குன்னு கவலைப்படக்கூடிய நிலைமையில அது இல்லை. ஒருவேளை குட்டி வந்ததை நினைச்சு அது சந்தோஷப்படலாம். இளம் ஆண்களை சிப்ளிங்ஸோட பார்க்கறது வழக்கமான விஷயமா இருந்தாலும் கூட பொதுவா ஒரு உயிரினத்தை அப்பாவோட பார்க்க முடியாது. அப்பாவோட நேரம் செலவு பண்ண ஹொசானா எடுக்கிற முயற்சிகள் நெகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. அது ஏன் தன்னோட அப்பாவோட இருக்க விரும்புதுங்கிறத புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா டிங்கானா இது கூட சந்தோஷமா விளையாடுற நிலைமையில இப்ப இல்லை. ஒருவேளை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஹொசானாவுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஆனா அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு அதால தெளிவா புரிஞ்சுக்க முடியல. சும்மா இருந்தாலும் அப்பாவோட இருக்கிறது அதுக்கு சுகமா இருக்கா? அப்பாவோட அதுக்கு இருக்கிற உறவு குழப்பத்தை ஏற்படுத்துதா? ஏன்னா இதோட அம்மா இது குட்டியா இருக்கும்போதே இறந்து போயிடுச்சு. ஒருவேளை ஹுக்குமூரி கிட்ட இருந்து டிங்கானாவால தன்னை காப்பாற்ற முடியும்னு நம்புதா? இல்ல உடல்நிலை சரியில்லாத அப்பாவை அது கவனிக்க முயற்சி பண்ணுதா? அப்பாவோட உடல்நிலையை தேத்த இது முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அதே நேரம் பலவீனமா இருக்கிற இந்த அப்பா அதோட குட்டிய பாதுகாக்க நினைக்கிறது முடியாத காரியம். ஆனா அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஹொசானா இப்ப அதோட அப்பாவுக்கு ஆறுதலா இருக்கு. நாட்கள் கடந்து போகும்போது டியூக்டம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக நடக்க போற சண்டைகள் நெருங்கிட்டு இருக்கு. வெற்றியாளருக்கு லெப்பர்ட் த்ரோன் காத்துட்டு இருக்கு. நம்ப முடியாத விதத்துல பல வாரங்களா தீவிரமான உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டிருந்த டிங்கானா குட்டைக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு இப்ப தேறி இருக்க.
அது திரும்ப நடக்கத் தொடங்கி இருந்தாலும் இந்த பழைய அரசன் இன்னமும் பலவீனமா தான் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா சதன் பவுண்டரியை தாண்டி இருக்கிற அதோட எல்லைக்கு திரும்புது. இங்கதான் அது தேறி வருது. ஃபுக்குமோரியோட வாசனை டியூக்டம் முழுக்க இருக்கு. ஃபுக்குமோரிக்கு சவால் விடுற அளவுக்கு இந்த டிங்கானா கிட்ட பலம் இல்லை. அதால இன்னமும் முழுசா நிக்க முடியல. ஃபுக்குமோரி குறிச்சு வச்சிருக்கிற அதே புதர்களை இதுவும் குறிக்குது. குரல் எழுப்பாம இருக்கு. அது தான் இருக்கிறத மறைச்சுக்க நினைக்கிறது தெரியுது. பதினோரு வயசான டிங்கானா நாடோடி வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்கு. தங்களோட ஆதிக்க காலம் முடிஞ்சு போன ஆண் சிறுத்தைகளும் இதைத்தான் செய்யும். ஹொசானா அதோட அப்பாவான டிங்கானாவோடு ஏற்படுத்தி இருக்கிற இந்த வித்தியாசமான பந்தம் மட்டும் உருவாகாம இருந்திருந்தா இதுதான் நடந்திருக்கும். ஹொசானா ஒரு அபாரமான ஹண்டர் ஆயிருக்கு. தன்னோட அப்பாவுக்கு தேவையான உணவை அது கொண்டு வந்து தருது. டிங்கானாவால வேட்டையாட முடியாது, ஆனா அதால இறைய களவாட முடியும். இது ஹொசானாவுக்கு பிடிக்கல. மகன் வேட்டையாடின உணவை டிங்கானா சாப்பிடுது. உடல்நிலை சரியில்லாத அப்பாவுக்கு உதவி செய்யணுங்கிறது ஹொசானாவோட எண்ணமான்னு சரியா தெரியல. உணவை இழந்ததை நினைச்சு அது கவலைப்பட்டாலும் அதுக்காக அது சண்டை போடுறதா இல்ல. ஆச்சரியப்படுற விதத்துல அது அமைதியா இருக்கு. ஏன்னா அது சமாளிக்க வேண்டிய ஆபத்தான வேற ஸ்கேவெஞ்சர்ஸும் இருக்கு. ஹொசானா உணவை ஷேர் பண்ணிக்கிட்டாலும் அது உணவு இல்லாம போகல. அதோட அபாரமான வேட்டை திறன்களால
அதுக்கு எப்பவும் ஏதாவது சாப்பிட கிடைச்சுக்கிட்டே இருக்க. கரையான்கள், பழைய எலும்புகள் இல்ல வயசான பறவைகளை சாப்பிட்டுட்டு வாழறதுக்கு பதிலா ஹொசானாவுக்கு நன்றி சொல்ற விதத்துல டிங்கானா புதுசான அடுத்த சில மாசங்களுக்கு ஹொசானா கொண்டு வர உணவுகளை டிங்கானா தொடர்ந்து சாப்பிட்டு வாழுது. ஒவ்வொரு முறையும் இந்த வயசான லெப்பர்டோட எடையும் வலிமையும் கூடுது. ஹுக்குமூரியோட மோத அது தயாராயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடல் எடைய கூட்டி போர் யுக்திகளை பத்தி யோசிச்சிட்டு இருக்கு. இது டிங்கானாவோட கேரக்டரையும் பாதிக்காம இருக்கு. அதோட அன்பான பொறுமையான குணத்துக்கு இது கச்சிதமான ஒரு சூழ்நிலையாயிருக்கு. டிங்கானா வலிமையாயிட்டே இருக்கு. சண்டை போடக்கூடிய நிலைக்கு வருது. ஹொசானா தாம் வேட்டையாடின இறைய இந்த ஹைனாஸ் கிட்ட இழந்துருச்சு. ஆனா டிங்கானா அதுங்களை விரட்டி அடிச்சு உணவை மீட்குது. அதோட தன்னம்பிக்கை திரும்பவும் வருது. ஒரு வழியா லோஃபெல்ட பனிக்காலம் சூழ்ந்துக்கிற நேரத்துல டிங்கானா அதோட அதுக்கு ரொம்ப நாளா வீடா இருக்கிற பூமிக்கு மேல நிலா உதிக்கும் போது டிங்கானா ஒரு கரையான் புற்று மேல ஏறி தான் திரும்பி வந்திருக்கிறத அறிவிக்குது. அது எந்த போட்டிக்கும் பயப்படுறதா இல்ல. அது வயச மறக்குது, விதிய புறக்கணிக்குது, அதோட அதிகாரம் இன்னும் முடிவுக்கு வரலன்னு தெரிவிக்குது.
இதுக்கு மேல ஹுக்குமூரி இங்க இருக்கிறத அதால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லுது. டிங்கானா ஒரு தீவிர சவாலை சந்திக்கலாம். ஆனா உயிர் பிழைப்புக்கான போராட்டம் எல்லா உயிரினங்களுக்கும் ஒண்ணுதான். காட்டுல பலவீனத்துக்கு இடமே இல்லை. பனிக்காலம் முழுக்க டிங்கானா தன்னை ஜுமா டியூக்டமோட டாமினன்ட் மேல் லெப்பர்டா அறிவிச்சுக்குது. ஹுக்குமூரி கடைசியா ஒரு முறை அதை எதிர்க்க பாக்குது. சென்ட் மார்க் பண்ணி கால் பண்ணுது. ஆனா இந்த அரசன் தந்திரமானது, அனுபவம் கொண்டது. இதோட அச்சுறுத்தல் யுக்திகள் ஹுக்குமூரிய பின்வாங்க செய்யுது. அரியணையை அபகரிக்கிற இதோட முயற்சி பலன் தராதுன்னு இதுக்கு புரியுது. இதோட துணிச்சல் கரைஞ்சு போகுது. தன்னால அதை தோக்கடிக்க முடியாதுன்னு இதுக்கு புரிஞ்சு போச்சு. சண்டையை தவிர்த்து பின்வாங்கிடுது, தோல்வியை உணருது. பனிக்காலம் வசந்த காலத்துக்கு வழிவிடும்போது ஜுமா திரும்பவும் டிங்கானாவும் தலம்பாவும் நேரத்தை ஒன்னா செலவு பண்ணுது. இருந்தாலும் வெவ்வேறு டெம்பரமெண்ட்ஸ் இருக்கிறதால அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வருது. ஆனா பலமான தாக்குதல்கள் நடக்காது. தலம்பா கொஞ்சம் பெருசானதும் அதோட அம்மா மாதிரியே மூர்க்கமும் சுறுசுறுப்பும் அதுக்கு வந்துருது. பல நேரங்கள்ல இது உணவுக்காக நடக்கிற சண்டை தான். இந்த நடத்தை தப்பானதா தெரிஞ்சாலும் தனியா தனக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கும் போது தலம்பா